இன்னைக்கு வந்து நான் எல்லாமே வந்து ஒரே கப்ல வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்ட போறேன். அதுல வந்து 1 கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே கப் அளவுல வந்து 3/4 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க வந்து ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுல வந்து 4 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக வந்து கொக்கோ பவுடர், இது வந்து ஆப்ஷனல். ஸோ பசங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன். இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்ல வந்து நான் வச்சிருக்க நெய்யை வந்து எல்லாமே போட்டுட்டேன். சர்க்கரையும் போட்டுட்டு, நெய்யும் சர்க்கரையும் வந்து நல்லா பைண்டிங் ஆகணும். நான் ஒரு கரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வரணும். ஒரு 3-4 மினிட்ஸ் மிஸ் பண்ணாலே வந்து அந்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் ஃபிளார்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் ஆல்ரெடி சலிச்சு வச்சிருக்கேன். ராகி மாவு, இப்போ வந்து கோதுமை மாவு கண்டிப்பா ஆட் பண்ணணும். அப்பதான் நல்லா பைண்டிங் ஆகும். அப்புறமா வந்து 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ற சோடா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ்